எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து லாஜிக் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இஃப்பு அண்டு ஆறு. இந்த வீடியோவில் வந்து இஃப்புக்கும் நெஸ்டட் இஃப்புக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டும் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை வச்சு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகலாம். டேட்டா செட் ஓப்பன் பண்ணிட்டேன். போன டைம் யூஸ் பண்ண அதே டேட்டா செட்டு தான். இப்போ ஸ்டூடெண்ட்டோட மார்க்கும் அட்டண்டன்ஸ் இருக்குது. இப்போ ரிசல்ட்டு பார்க்கலாம். சீக்வல் போட்டு ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். மார்க் வந்து கிரேட்டர் தானாக இருக்கட்டும் 60, 60க்கு மேலே இருக்கணும். கமா அட்டண்டன்ஸ் வந்து 70க்கு மேலே இருக்கணும், 75க்கு மேலே. ரெண்டு கண்டிஷனை மீட் ஆனிச்சுன்னா பாஸு. டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துக்கோங்க. கமா இல்லைனா ஃபெயிலு. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆருக்கு முன்னாடி டபுள் கிளிக் பண்ணிட்டு இஃப் ஃபங்க்ஷன் போட்டுக்கோங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அவ்வளோதான். பாருங்கள், ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியாச்சு. ஏதாவது ஒரு கண்டிஷன் மீட் ஆனாலே போதும். 60 ஒன்று மார்க் 60க்கு மேலே இருக்கணும், அப்படி இல்லைனா அட்டன்ஸ் 75க்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் பாஸு ஃபெயிலு. அந்த முன்னாடி எஃப் கண்டிஷன் சேர்த்திங்கன்னா கண்டிஷன் மீட் ஆகிடும். என்டர் போட்டோம்னா இந்த ரிசல்ட் வந்துடுச்சு. பாஸு பாஸ். ஏதாவது ஒரு கண்டிஷன் மீட் ஆனாலே இது ரிசல்ட் வந்துடுச்சு. இது இஃப் ஃபங்க்ஷனு. நெஸ்டட் இஃப் என்ன அப்படின்னா, ஒரு இஃப்புக்குள்ளே இன்னொரு இஃப்பு போடணும். அதுதான் நெஸ்டட் இஃப்பு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இஃப் கண்டிஷன் தான் எழுதியிருப்போம். ரிசல்ட்டில் பாருங்கள், ஒரே ஒரு இஃப் கண்டிஷன். இதில் வந்து 2-3 இஃப் கண்டிஷன் எழுதுவோம். அதுக்கு பேர் தான் நெஸ்டட் இஃப்பு. இப்போ இதுக்கு வந்து கிரேட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஈக்குவல் டு இஃப் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இஃப் ஃபங்க்ஷன் எழுதிட்டு லாஜிக் ஃபஸ்ட் டெஸ்ட் எழுதுகிறோம். மார்க்கு கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 90. 90க்கு மேலே இருந்தால் குட்டு. குட்டுன்னு போட்டு டபுள் கொட்டேஷன் போட்டு கம்மா போட்டுக்கிட்டு இதுக்குள்ளே இன்னொரு எஃப் எழுதுகிறோம். மறுபடியும் எஃப் கண்டிஷன் போட்டுக்கோங்க. அதே மார்க்கை கிளிக் பண்ணிக்கிட்டு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 75க்கு மேலே இருந்தால் ஆவரேஜ். கம்மா போட்டுக்கிட்டு ஆவரேஜ்னு போட்டுக்கோங்க. குட்டு ஆவரேஜ், RAGE ஆவரேஜ்னு போட்டுக்கோங்க. கம்மா போட்டுக்கிட்டு மறுபடியும் ஒரு இஃப்பு. இது மூணாவது கண்டிஷன், இஃப் கண்டிஷனு. மார்க் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 65க்கு மேலே இருந்தால் புவர். 65க்கு மேலே இருந்தாலே புவர். கம்மா போட்டுக்கிட்டு கண்டிஷன் எழுதிக்கோங்க, புவர்னு எழுதிக்கோங்க. கம்மா போட்டுக்கிட்டு இது கீழே இருந்தால் அப்படின்னா பாருங்கள், வேல்யூ ஃபால்ஸ். இது கீழே இருந்துச்சுன்னா ஒஸ்ட். மார்க் இதுக்கு கீழே இருந்தால் ஒஸ்ட்டு. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு மொத்தம் இங்கே எத்தனை ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அத்தனை க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், 1 2 3, அதே மாதிரி 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். 1 2 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சா? இங்கே பாருங்கள், இங்கே மொத்தம் 3 கண்டிஷன் ஒரே இஃப்புக்குள்ளே 1 2 3 இஃப் எழுதியிருக்கோம். 90க்கு மேலே எடுத்தால் குட்டு, 75க்கு மேலே எடுத்தால் ஆவரேஜ், 65க்கு மேலே இருந்து 65 டு 75க்குள்ளே இருந்துச்சுன்னா புவர், அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஒஸ்ட்டு. இப்போ கண்டிஷன் எழுதியாச்சு. என்ட்ரு அடிச்சிட்டோம்னா அந்த ரிசல்ட் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ டபுள் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், குட்டு ஆவரேஜ் புவர். 65 கீழே இருந்துச்சு, 65 கீழே இருந்ததுனால ஒஸ்ட்டுன்னு போயிடுச்சு. ஒரு இஃப்புக்குள்ளே நிறைய இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் நெஸ்டட் இஃப்பு. இதில் ஒரே ஒரு இஃப் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 2-3 இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் தான் நெஸ்டட் இஃப்பு. இப்போ இஃப் எரர் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ 2 ரிசல்ட் இருக்குது, நம்பர் 1 நம்பர் 2. இதுக்கு வந்து ரிசல்ட்டு பார்க்குறோம். ஈக்குவல் டு 10 டிவைடட் பை 2
என்டர் அப்படின்னு அடிக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு ஆன்சர் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா டிவிஷன் எரர் வருது அப்படின்னா அந்த இடத்துல வேல்யூ இல்லை. இப்போ வேல்யூ இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் தான் இஃப் எரர் யூஸ் பண்ணணும். பாருங்கள், சீக்வல்ட் இஃப் எரர் இருக்குது, வேல்யூ டிவிஷன் பை 2 கமா இது ரெண்டு வந்தால் டிவிஷன் பண்ணு, அப்படி இல்லை இந்த டேபிளில் ஏதாவது ஒரு வேல்யூ இல்லை அப்படின்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துரு. அதாவது வேல்யூ இல்லை, எரர் காமிக்காமல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துரு. அவ்வளோதான் இஃப் எரர். இப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், இந்த வந்துடுச்சு பாருங்கள், 0 இருக்கா, வேல்யூ இதில் அதெல்லாம் நாட் ஃபவுண்டுன்னு வந்துடுச்சு. டிவிஷன் எரர் இப்படி எரர் வந்துச்சுன்னா இப்படி தான் யூஸ் பண்ணணும், இஃப் எரர் யூஸ் பண்ணி தான் அந்த எரர் எடுக்கணும். அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் டீப்பாக பார்க்கலாம், இஃப்ஸு, கண்டிஷனல் இஃப்ஸு அதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம்.